கோ வித் த ஃப்ளோ. அது என்னடா கோ வித் த ஃப்ளோன்னு கேட்டா, ஏன்னா இயர்லி சக்சஸ் நம்ம இங்க கன்சிடர் பண்ணி தான். இது வரைக்கும் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கிடையாது. இப்ப நான் பிசினஸ் ஆரம்பிச்சோடனே அடுத்த 100 நாள்ல நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இதை நீங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நீங்களும் நிறைய பேர் பண்ணிருக்கேன்னா ஃபெயிலியர்ஸும் நீங்களும் பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். எடுத்த உடனே இந்த விஷயத்த முடியுமா முடியாதெல்லாம் யோசிக்காம எத்தோடனே என்னால இது முடியாதுப்பா, இந்த கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபெயிலியரை மட்டும் தான் பார்க்கணும். இப்போ ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறது உங்க இலக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க கீழே இருந்து பார்த்தா மவுண்ட் எவரெஸ்ட் அவ்வளவு பெருசா தான் இருக்கும். எஸ், அது டெஃபினட்டா ஹார்டா தான் இருக்க போகுது. நீங்க உங்களை நம்பணும். முதல்ல என்னால இதை பண்ண முடியும். நீங்க எத்தோடனே ஏற முடியாது, டாப்புக்கு ரீச் பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம், ஃபர்ஸ்ட் அடுத்த அவ்வளவு தூரம், அதுக்கு அடுத்த அவ்வளவு தூரம்னு பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். எடுத்தவொடனே பார்த்துட்டு இதெல்லாம் என்னால முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களால எதுவுமே முடியாம தான் இருக்கும். ஸோ உங்களோட பெரிய கோலை சின்ன சின்ன கோலா ஆக்கி அதை அச்சீவ் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அவங்க தேவைன்னும் போது வேலை பார்க்கவே மாட்டாங்க. ப்ரோகாஸ்டினேஷன். எஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும், அதை சப்மிட் பண்ணுன்றது இருக்கும். ஆனா அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ல பயங்கர ப்ரோகாஸ்டினேஷன். இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு பாதி நாள் போயிடுச்சு, நாளையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 1ஆம் தேதி வந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன், மண்டே வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸை பார்க்கறது கஷ்டமான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா they don't learn new things constantly. எஸ், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்பப்போ நீங்கள் உங்களையே அப்கிரேட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஐஃபோன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஐஃபோன் 15 வரைக்கும் வந்துச்சு. ஐஃபோன் 8 வச்சுட்டு எனக்கு ஹேங் ஆகுதுன்னா ஹேங் ஆகுதான் செய்யும். ஏன்னா 15 வரைக்கும் அப்டேட் வந்துருச்சு இல்லை. நீங்க அப்டேட் பண்ணாதான் இப்போ நீங்க சர்வைவ் ஆக முடியும். நீங்க பழையசாவே இருந்துட்டு எனக்கு எல்லாமே கிடைச்சிரும், நான் அப் டு டேட்லயே இருந்துருவேன், அதை வச்சு நினைக்க கூடாது. ஸோ அப்பப்ப என்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அதை அப்கிரேட் பண்ண மறந்துடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளானே இல்லாமல் வேலை செய்யுது. இப்போ நீங்கள் பிளானே இல்லாமல் வேலை செய்யுது எப்படி தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு மேப்பே இல்லாமல் ஒரு டூருக்கு போகிற மாதிரியா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே தெரியலனா எப்படி நீங்கள் அதை போய் அச்சீவ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்கள் கோலை ப்ராப்பராக செட் பண்ணுங்கள். அதுவும் ஆக்ஷன் பேஸ்டு கோலாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு டெய்லி அந்த சின்ன சின்ன டாஸ்க்கை பண்ணாலே மேக்ஸிமம் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணலாம். ஃபெயிலியர்ஸையும் கண்டிப்பாக தவிர்த்தரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோ வித் த ஃப்ளோ. அது என்னடா கோ வித் த ஃப்ளோன்னு கேட்டால், என் லைஃப் எப்படி போதோ நான் அப்படியே போய் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸில் பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ரோட் ட்ரிப் போகிறீங்க, நீங்கள் எங்கே போகிறேன்னே தெரியாமல் போகிறீங்க. முன்னாடி இருக்கவன் லெஃப்ட் எடுக்கிறீங்க, ரைட் எடுக்கிறீங்க. அவனுக்கு எங்கே போகிறோன்னு தெரியும், அதனால அவன் கரெக்டான ரூட்டில் போகிறான். நீங்கள் அவனை பார்த்து போய் என்ன பண்ண போகிறீங்க? அவன் போகிற இடத்துக்கு நீங்கள் ஏன் போகணும்? ஸோ இந்த கோ வித் த ஃப்ளோலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது. உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ தான் இந்த லைஃப் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை வாழ இருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு சக்ஸஸை நோக்கியே போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மென்டாலிட்டி நீங்கள் மாற்றணும். எனக்கு எல்லாமே வேணும், உடனே வேணும்ன்றத தயவு செய்து மாற்றிக்கோங்க. ஏன்னா இயர்லி சக்ஸஸ் இஸ் a ஸ்கேம். எஸ், இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க, உடனே எத்தவொடனே சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈகோ தான் உங்க மேலே வருமே தவிர உங்களோட கேரக்டர் பில்ட் ஆகவே ஆகாது. எக்ஸாம்பிள் நீங்களே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு மோமோஸ் கடை போடுறீங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நீங்கள் போட்ட உடனே நீங்கள் ஒரே மாசத்துல 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறீங்க. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான்டா, பிசினஸ்னா என்னை எவனாலே அடிக்க முடியாது, நான் தான் முதல் பெரிய பிசினஸ்மேன், அம்பானிலாம் என் வீட்டு பக்கத்துல தான் இருந்தான்ற அளவுக்கு உங்களுக்கு ஈகோ பில்ட் ஆகும். ஸோ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5,000 10,000 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணாதான் நமக்கு கேரக்டரும் வரும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வரும். ஸோ இயர்லி சக்சஸ் இஸ் a ஸ்கேம். நீங்க போற ரூட்ல டவுன்ஃபாலை பாக்குறீங்கன்னா அது நல்லது தான். அந்த டவுன்ஃபால் தான் நீங்க கத்துக்க முடியும். ஸோ இந்த மென்டாலிட்டியும் பார்த்து யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா they don't consider other people's opinion. எஸ், மற்றவங்க சொல்கிறதே நம்ம இங்கே கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. சில பேர் உங்களை நெகட்டிவாக மட்டும் பேசுறதுக்குனே உங்களை சுற்றி இருப்பாங்க. அவங்க சொல்கிறது இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். உண்மையிலே நீங்கள் வளரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஃபீட்பேக் தருவாங்க நீங்கள் பண்ணுற ப்ராக்ரஸை பார்த்தோம். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தா உங்களுக்கு எந்த ஃப்ரெண்டு நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட அந்த வீடியோவை காட்டுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக்கையும் எடுத்துகிட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணி சரி பண்ணிங்கன்னா நீங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபீட்பேக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மிஸ் பண்ணிடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நான் ஏரோப்ளைனில் தான் போவேன், சைக்கிளில் பைக்லலாம் எனக்கு போக விருப்பம் இல்லைன்ற அளவுக்கு ஆசைப்படுறது. அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கிடையாது.
இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோடனே அடுத்த 100 நாளில் நான் 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிடணும். ஃபிட்னஸ்க்கு ஜிம்மு பக்கமே போயிருக்க மாட்டீங்க. ஜிம்முக்கு போன 30 நாளில் எனக்கு மசில் கெயின் ஆகணும், 6 பேக்ஸ் வந்துடணும், எல்லாமே வந்துடணுன்ற அளவுக்கு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இதுவும் உங்கள் ஃபெயிலியருக்கு ஒரு ரீசன் தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. எப்படி நீங்கள் போனோடனே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் எல்லாமே நடக்கும். எடுத்த உடனே எல்லாமே பெருசாக அச்சீவ் பண்ணிட முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. சின்ன சின்ன கோலாக வைங்க, சின்னதாக அச்சீவ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களால் பெரிய கோல் அச்சீவ் பண்ண முடியும். எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டுக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படாதீங்க. அதுவும் உங்கள் ஃபெயிலியருக்கு ஒரு ரீசன். வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரொட்டீனே இருக்காது. எஸ், இப்போ சக்ஸஸை நோக்கி ட்ராவல் பண்ணுறவங்க 24 மணி நேரம் வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சிருவேன், நான் இதை எந்த ஒரு பிரேக்குமே எடுக்காம நான் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவேன், அப்போதான் எனக்கு சக்ஸஸ் வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஈவன் நீங்கள் கண்டிப்பாக இதை ஏர்லி ஸ்டேஜஸில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நானுமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இப்படி பண்ணும்போது நம்ம ஹெல்த்தில் நமக்கு ஒரு அஃபெக்ட் ஆகும். நான்லாம் தூங்காமல் வேலை பார்த்து ஒரு 2 நாள் ஃபுல்லாக தூங்குறதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கேன். ஏன் இது நடக்குதுன்னா நமக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் வந்து வளரணும்னா அதுக்கு வாட்டர் வேணும், சன்லைட் வேணும், அதை விட முக்கியமாக ரெஸ்ட் வேணும். இப்போ எனக்கு இந்த பிளான்ட் வந்து சீக்கிரமா வளரணும்னு சொல்லிட்டு நீங்க தண்ணியை ஊத்திட்டே இருந்தீங்கன்னா பிளான்ட் செத்துரும். இதே தான் உங்களுக்கு நடக்கும். உங்க ஹெல்த்தை நீங்க டேக் கேர் பண்ணீங்கன்னா, இஃப் யூ ஃபர்காட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், இட் ஹர்ட்ஸ் யுவர் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து தே கிவ் அப். எஸ், நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ப்ராக்ரெஸே வராது, ரிசல்ட்டே தெரியாது. எஸ், அப்படி தான் போவோம். அப்படி போனால் தான் நீங்கள் கரெக்டாக போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எடுத்தோடனே உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிடாது. ஒவ்வொரு ஃபெயிலியர்லேருந்து தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே எடுத்துக்க முடியும். அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது. எஸ், இது கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கிறதுனால தான் எல்லாராலையும் இதை பண்ண முடியல. ஈஸியாக இருந்தால் எல்லாருமே பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஒவ்வொரு இதுவாக எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்கோங்க. கிவ் அப் மட்டும் பண்ணிடவே பண்ணுறாதீங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் இதை முடிவு பண்ணிட்டேன், இந்த பிஸ்னஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும், எனக்கு சூப்பராக செட் ஆகும், இதை நான் பண்ண போகிறேன். அப்படி இல்லையா ப்ரோ, நான் இதுதான் என் ஏமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுக்கு நான் டெய்லி ஒர்க் பண்ணி இதை நான் அச்சீவ் பண்ணுறது கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ராக்ரஸுமே பண்ணாமல் இருக்குது. வெறும் வாய் பேச்சு மட்டும்தான் இருக்கும், செயலில் ஒன்றுமே இருக்காது. இதை நீங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நீங்களும் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது இப்போ காமனாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் காப்பாற்றியே ஆகணும். அப்போ தான் அந்த ப்ராமிஸ்க்கு வேல்யூ. நீங்கள் உங்களையே மதிக்காமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் எப்படின்னு தான். அதனால் வெறும் வாய் பேச்சா பேசாதீங்க, செயலில் காட்டுங்க. அப்போ தான் சக்ஸஸ் வரும். இல்லைன்னா ஃபெயிலியர்ஸும் நீங்களும் பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகிடுவீங்க. They are not so ambitious. Yes, அவங்க கோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். பெருசாக ஆசைப்படுங்க. ஏன்னா நம்ம பெருசாக ஆசைப்படுறதுல இங்கே தப்பே கிடையாது. நம்ம பெருசா ஆசைப்பட்டா மட்டும்தான் ஒரு லெவலுக்கு போய் அச்சீவ் பண்ணவே முடியும். இப்போ நம்ம இன்னொருத்தன் இவ்வளவு தூரம் இருக்கான், அவ்வளவு தூரம் நம்ம போக முடியுமான்னு யோசிக்கிறது தப்பே கிடையாது. நீங்க அவ்வளவு தூரம் போகணும்னு யோசிக்கிறதே சக்சஸ் தான். எல்லாராலையும் ஈஸியா பண்ண முடியறத நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது சக்சஸ் கிடையாது. எதை பண்ணவே முடியாதோ, எதை அச்சீவ் பண்ணவே முடியாதோ அதுக்கு நீங்க ட்ரை பண்றதே மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். நெக்ஸ்ட், தே அஃப்ரேட் டு ஃபெயில். எஸ், ஃபெயிலியர்ஸை பார்த்து பயப்படாதீங்க. பயந்தா சக்ஸஸே கிடைக்காது. எஸ், ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு இருக்கும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கும், இல்லைனா அவங்க என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எத்தோன்னே ஐயோ இதை பண்ணுமோ, நம்ம தோற்றுருவோமோ, நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ, நீங்கள் பயப்படவே கூடாது. ஏன்னா ஃபெயிலியர் வந்து லேர்னிங் தான். ஃபெயிலியர் வந்து சக்ஸஸோட ஃபஸ்ட் ஸ்டெப் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஃபெயில் ஆனால் தான் அந்த விஷயம் நமக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ஃபெயிலியர். உடனே ஒரு விஷயம் ஃபெயில் ஆனோன்னா நீங்கள் குவிட் பண்ணிடக்கூடாது. அதில் கன்சிஸ்டண்ட்டாக மறுபடியும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் சக்ஸஸை நோக்கி ட்ராவல். ஸோ ஃபெயிலியரை பார்த்துலாம் பயப்படாதீங்க. ஜஸ்ட் என்ஜாய் த லேர்னிங் ப்ராக்ரஸ். எல்லாத்தையும் நானே பண்ணிடுவேன், எனக்கு மற்றவங்களோட ஹெல்ப்பே தேவையில்லைன்னு நினைக்கிறதும் உங்கள் ஃபெயிலியருக்கு ஒரு காரணம் தான். ஏன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தராரியே எல்லாத்தையும் பண்ண முடியாது. நான் இதை அடிப்பட்டு தான் நானும் கற்றுக்கிட்டேன். நீங்கள் இதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒருத்தனே எல்லாமாவும் இருந்தால் வாய்ப்பே இல்லை. நம்ம ஹெல்த்துமே இதனால் பாதிக்கப்படும். ஸோ நமக்குன்னு ஒரு டீம் வேணும், ஒரு கம்யூனிட்டி வேணும். அப்போ தான் நம்மளால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா அதுக்குன்னு உங்களை சுற்றி இருப்பாங்க பாருங்கள், ஒரு புவர் மைண்ட் செட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது. உங்களை மாதிரியே ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கவங்கள நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கணும். சப்போஸ் உங்கள் கூட யாரும் இல்லை, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா, நான் ஒரு கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ரோத் மைண்ட் செட், ஸ்கில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் வச்சு
அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது அஃப்கோர்ஸ் ஃப்ரீ தான். இல்லை சேர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். வேணுன்றங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. Failure is not the opposite of the success. It's a part of a success. So failure பார்த்து பயப்படாதீங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 6 மாசம் முடிஞ்சிச்சு. இந்த கடைசி 6 மாசத்தாச்சும் ஏதாச்சும் உருப்படியா பண்ணோம்னா அதை எப்படி ப்ராப்பரா பண்றதுன்றத ஃபுல்லா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நான் உங்களை அந்த வீடியோல மீட் பண்றேன்.